ஒரு அமைதியான மலை பள்ளத்தாக்கில், அதிகாலை நேரத்தின் மென்மையான அமைதியில் ஒரு சிறிய மழைத்துளி பாறையின் மேல் விழுந்தது. அதன் அருகில் 1000 ஆண்டுகளாக அசையாமல் நின்று கொண்டிருந்த ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறை மிகவும் வலிமையானது. தன்னை யாராலும் மாற்ற முடியாது என்று அது நினைத்தது. அது அந்த சிறிய மழைத்துளியை பார்த்து சிரித்தது. உன்னைப் போல ஒரு சிறிய துளியால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டது. அப்போது அந்த மழைத்துளி அமைதியாக சொன்னது, நான் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் நான் நின்றுவிட மாட்டேன். அதன் பிறகு அந்த துளி தனது பயணத்தை தொடங்கியது. பாதையில் சிறிய கற்கள் வந்தன. மண் வழுகினது. காற்று அதை தள்ளியது. பல தடைகள் வந்தாலும் அந்த நீர் தொடர்ந்து முன்னே சென்றது. கொஞ்ச நேரத்தில் அதனுடன் இன்னும் பல மழைத்துளிகள் சேர்ந்தன. ஒரு சிறிய ஓடை உருவானது. அந்த ஓடை பசுமையான மரங்கள் நடுவே ஓடியது. சூரிய ஒளியில் அழகாக மின்னியது. காலம் மெதுவாக நகர்ந்தது. அந்த சிறிய ஓடை ஒரு பெரிய நதியாக மாறியது. மலைகளை கடந்து பள்ளத்தாக்குகளை வென்று அது சக்தியாக ஓடியது. ஆனால் ஒரு நாள் அந்த பழைய பாறை தன்னையே பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டது. ஏனெனில் அந்த சிறிய நீரின் தொடர்ச்சியான பயணம் அந்த வலிமையான பாறையையே மெதுவாக செதுக்கி இருந்தது. அப்போது அந்த பாறை ஒரு உண்மையை புரிந்து கொண்டது. உண்மையான வலிமை என்பது பெரியதாக இருப்பதில் இல்லை. எவ்வளவு தடைகள் வந்தாலும் நின்றுவிடாமல் தொடர்ந்து செல்வதில்தான் இருக்கிறது. சூரியன் மறையும் நேரத்தில் அந்த நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பயணம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுகிறது. சிறிய தொடக்கம் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் உலகமே உன் பாதையை நினைவில் வைத்திருக்கும்.